Namo Himalaya, love and light all, prayers for all. Be kind to yourself first. முதல்ல உங்களுக்கு கைண்ட்னஸ்னா என்னன்னு தெரியணும். கைண்ட்னா என்ன? ரொம்ப ஹார்ஷா இருக்கிற மாதிரி இல்லையா உங்களுக்கு? உங்க மேலேயே உங்களுக்கு அவ்வளோ ஹார்ஷ் இருக்கு. நீங்க என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இல்லையே நான் ரொம்ப நல்லா என்கிட்ட நான் ரொம்ப கைண்டா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நாட் அட் ஆல். என்ன கைண்ட்னஸ்ல வந்து நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்க கைண்டா இருக்கிற மாதிரி நீங்க நினச்சிக்கிறீங்க. யூ ஆர் நாட் கைண்ட் டு யோர் செல்ஃப். நம்ம வந்து நம்மளுக்கு கைண்டா இல்லை அப்படின்னா, நம்ம எப்படி அடுத்தவங்க கிட்ட வந்து அதை நீங்க வந்து அதை எப்படி காட்டுவீங்க? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க உங்க மேலேயும் கைண்டா இருக்கீங்க, அடுத்தவங்க மேலேயும் நான் எவ்வளோ கைண்டா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல யூ ஹாவ் டு சேஞ்ச் யோர் செல்ஃப். முதல்ல இங்கே சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வெளியில வந்து அதுவே தெரிய ஆரம்பிக்கும். இட் வில் ஸ்ப்ரெட் ஆன் இட்ஸ் ஓன். நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. எப்பவுமே வந்து வெளியில ஒர்க் பண்ணக்கூடாது, உள்ள தான் ஒர்க் பண்ணணும். யூ ஆர் நாட் கைண்ட் டு யோர் செல்ஃப். என்ன வேணாலும் நடந்துட்டு இருக்கட்டும் லைஃப்ல, வாட் எவர் இட் இஸ். இந்த உலகமே அப்சைட் டவுன்ல இருந்தாலும் நீங்க முதல்ல உங்களுக்கு உங்களுக்கு கைண்டா நடத்துறீங்களா, ட்ரீட் பண்றீங்களா, பாக்குறீங்களா? ஏன் அவ்வளவு ஒரு ப்ரெஷர்ல இருக்கிறீங்க? ஏய் நான் இதை அச்சீவ் பண்ணணும், அங்க ஓடணும், நான் இதை சம்பாதிக்கணும், நான் இதை பார்க்கணும். என்னது இது? யூ ஆர் நாட் கைண்ட். அதனால தான் உங்களால கைண்ட்னஸ் மற்றவங்க கிட்ட வந்து காட்ட முடியல. இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும், அப்படிலாம் இல்லையே, நான் என் ஃபேமிலி மேலே எவ்வளோ கைண்டாக இருக்கேன்னு தெரியுமா, என் பிள்ளைங்க மேலே எவ்வளோ கைண்டாக இருக்கேன்னு தெரியுமா, ரோட்டில் ஒருத்தன் திட்டிட்டு போகிறது கூட நான் ரொம்ப கைண்டாக வந்து அது ஓகே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். யூ ஆர் நாட் கைண்ட். எப்பயுமே ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. டோன்ட் பி ஹார்ட். ரொம்ப ஓடியாச்சு. உங்களுக்கு முன்னாடி ஓடினவங்களும் எங்க போய் நின்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. நவ் இட்ஸ் யுவர் கேம். நிறைய பேர் ரொம்ப ப்ரெஷர் இந்த எக்ஸாம் டைம், இல்லை ஒரு ஃபைனல் இயரில் இருக்குன்னா அடுத்த ஒரு இன்டர்வியூ, ஜாப், லைஃப், ஃபேமிலி. என்னது இது? மற்றவங்க உங்ககிட்ட கைண்டாக இருக்கணுன்ற எதிர்பார்ப்பை முதல்ல கட் பண்ணிடணும். யாரும் உங்க மேலே கைண்டாலாம் இருக்க போகிறது கிடையாது. முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வாட் எவர் யூ ஆர், அதாவது நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதுதான் உங்கள் ரியாலிட்டியை வந்து இட்ஸ் கிரியேட்டிங் யுவர் ஓன் ரியாலிட்டி. அது யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் முதல்ல உங்களுக்கு கைண்டாக இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்களை வந்து சரியாக பார்த்துக்கல அப்படின்னா, உங்கள் ரியாலிட்டி ஃபுல்லாக வந்து தேவையில்லாத ஆட்கள்லாம் உள்ளே உட்காந்து கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் வேணால் இது ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் இல்லை 2 மாதம் கூட. இட் டேக்ஸ் டைம். உங்களை ஃபஸ்ட்டு வந்து இது செல்ஃபிஷ் கம்பார்ட்மெண்ட், செல்ஃபிஷ் ஜோன், அந்த ஜோனில் போய் போட்டுறக்கூடாது. எப்பயுமே உள்ளே இருக்கணும். உள்ளே இருந்தால் தான் வெளியில் அது காண முடியும். லவ் இல்லைன்னா உள்ள லவ் இல்லை. யூ ஆர் நாட் லவ்விங் யுவர் செல்ஃப். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு. எந்த லைஃப் முடிஞ்சு போச்சு? நீங்கள் இன்னும் உயிரோட இருக்கீங்க, அது புரியுதா? உங்களுக்கு மூச்சு இன்னும் இருக்கு. இறைவன் அது கொடுத்து வச்சிருக்காரு. எதுக்கு? யோசிச்சு பாருங்க. இட்ஸ் நாட் ரேண்டம் தட் யூ ஆர் அலைவ். இட்ஸ் நாட் ரேண்டம். ஹூ டோல்ட் யூ? யார் சொன்னது உங்களுக்கு? நீங்கள் ஏதோ சும்மா ஐயோ நானும் உயிரோட இருக்கேன், இது என்னது இது? அவர் எதுக்கோ கொடுத்து வச்சிருக்காரு. அதை முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஏன் வருதுன்னா, யூ ஆர் நாட் கைண்ட் டு யுவர் செல்ஃப். என்ன வேணாலும் லைஃப்பில் நடக்கட்டும், இன்னும் போகிறதில்ல, என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். யூ ஹாவ் டு பி கைண்ட். உங்கள் உடம்புக்கு நீங்கள் என்னைக்காவது கைண்ட்னஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன பண்ணி தொலைச்சாலும் சரி, விடிய விடிய அழுதாலும் சரி, இல்லை எதை வேணாலும் நீங்கள் போகிற ரோட்டில் ஏதோ ஒரு ஃபுட்டை வாங்கி ரோட்டு கடையில், எங்கேயோ ஒரு பெரிய கடை, ஏதோ ஒன்று நான் எந்த கடையும் நான் சொல்லலை, எதையோ ஒன்று ஃபுல்லாக நம்ம கன்சியூமர் லாட் இல்லையா, எதையோ ஒன்று உள்ளே போடுறீங்க. அந்த பாடி என்ன தான் ஆகுறது?
உங்க பாடி வந்து எவ்வளோ கைண்டா இருந்திருந்தா நீங்க அழுகும் போது அந்த கண்ணீர் வருது. உங்க பாடி எவ்வளோ கைண்டா இருந்தா நீங்க கோவப்படும் போது உங்களோட முகம் அந்த முகம்லாம் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மாறுது, அது வெளிக்காட்டுது. ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, உங்க உடம்பு வந்து உங்க மேல கைண்டெல்லாம் காட்டல அப்படின்னா, நீ என்னமோ பண்ண, நான் கண்ணீர் நான் வர முடியாது, சாரி, இன்னைக்கு டேஸ் வந்து நாங்க ஆப்சென்ட், நாங்க வந்து தியேட்டருக்கு போறோம்னு போயிட்டா எப்படி இருக்கும்? யூ ஹாவ் டு பி கைண்ட். இது வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொடுத்துட்டா அது உங்களோடதுன்னு ஆயிருமா? யூ ஆர் நாட் யுவர் பாடி. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்கள் கண் உங்களோடது இல்லை, உங்களோட அழுகை உங்களோடது இல்லை, உங்களோட வருத்தம் உங்களோடது இல்லை, உங்களோட சந்தோஷம் உங்களோடது இல்லை, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லையா? அப்பங்க எதுவுமே இல்லை, அதுதான் இந்த கேம். இல்லை ஆனால் எனக்கு வலிக்குது அப்படின்னா நீங்கள் தான் அட்டாச்மெண்ட்டில் போய் சிக்கி வச்சுருக்கீங்க. யூ நாட் கைண்ட் டு யுவர் செல்ஃப். யாராவது உங்கள் மேலே ஃபஸ்ட்டு கைண்டாக இருன்ற பழக்கப்படுத்துகிறாங்களா? நம்ம அந்த ஜோனில் டேப் ஆனாலே என்ன பண்ணுவாங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க, நான் நீ ரொம்ப சுயநலமாயிட்ட, நீ ரொம்ப சுயநலமாக யோசிக்கிற, நீ இப்படிலாம் நீ பேசுவ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நீ ரொம்ப சுயநலமாக எதிர்பார்த்து உனக்கு வேணுங்கிறத மட்டும் பண்ணிக்கிறாரு. அது வந்து வேணுங்கிறது அது அந்த பாதையில் உங்களுக்கு இப்போ சுயநலத்தை வளர்த்துக்க சொல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். கைண்ட்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செல்ஃபிஷ் ஜோனுக்குள்ளே போகிறது. செல்ஃபிஷாக இருக்கலாம், எப்போ இருக்கலாம்னா உங்களுக்குன்னு உங்களோட ஜோனை வந்து ரொம்ப பாலை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஜோனில் போய் தான் ஆகணும். யூ ஆர் ஹியர் டு பிளே ஃபார் யோர் செல்ஃப். மற்றவங்களுக்காக நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கைண்ட்னஸ்லாம் உங்கள் மேலே காட்டவே முடியாது. நீங்கள் மற்றவங்கக்கிட்டேயே கைண்டாக இருக்கணும் இப்படியே சுற்றிட்டு இருப்பீங்க தவிர கருணை வேறு, கைண்ட்னஸ் வேறு. முதல்ல நீங்கள் உங்கள் மேலே கருணையாக இருங்க. முதல்ல உங்கள் பாடிக்கு முதல்ல கைண்ட்னஸ் காட்டுங்க. போய் வந்து நான் ஒன்றும் உங்களுக்கு அதுக்காக வந்து போய் ஹேர் ஸ்பா பண்ணேன், அப்புறம் ஏதோ ஒரு ஸ்பா ட்ரீட்மெண்ட்லாம் நான் எடுக்க சொல்ல. தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நீங்கள் வார்த்தைகள் பேசுகிறதா இருக்கட்டும், பார்க்குறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், கைண்ட்னஸ் இல்லை அப்படின்னா எப்படி? யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ஸிங் யுவர் செல்ஃப். அப்படியே ஒரு பில்லை போட்டுக்கிறீங்க, மாதம் பிறந்துருச்சுன்னா இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இதை தானே முன்னாடி இருந்தவங்களும் பண்ணாங்க. தி சேம் பேட்டர்ன். நம்ம அந்த கொஷின் கேட்குறதே இல்லை. பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சதை உங்கள் ஃபேமிலிக்கு பண்ணுங்க. ஆனால் அதையே ஒரு 24/7 ஜாபாக வச்சுட்டு சுத்தாதீங்க. ஒரு விஷயம் வந்து திருப்பியும் அதே தான். ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களை சூழ்ந்துடும். அப்புறம் உங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. தட்ஸ் வை பீப்புள் கெட் அட்டாச்ட் டு தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியுமோ நானும் இப்படி இருந்திருப்பேன். அதனால தான் சொல்கிறேன். நம்ம அதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களால் அந்த வெளி உலகத்தை பார்க்கவே முடியாது. அது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல்டு அது. ஐ நோ, அது சூப்பரான ஒரு ஃபீல்டு. அந்த ஃபீல்டில் ஒருவேளை யாராவது இல்லை அப்படின்னா லைஃப் ஓவர் அப்படின்ற ரேஞ்சை கொண்டு போய் நம்ம அப்போ அது எந்த அளவுக்கு நம்மளை ஆட்கொண்டு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுதா? ஒருவேளை நீங்கள் உங்கள் மேலே ஃபஸ்ட்டு கைண்டாக இல்லை அப்படின்னா இதெல்லாம் உங்களை ஆட்கொண்டுருக்கு ஈஸியாக. உங்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி அதில் கொண்டு போகாது. இங்கே எதுவுமே இல்லைன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஐ நோ இட்ஸ் ஹார்ட் ஃபார் சம் பீப்புள் டு பிலீவ். இல்லையே எல்லாமே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் மைண்டை ஃபஸ்ட்டு வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிங்க. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு. அது ஆட்டோமேட்டிக்கலாக அது சப்ரெஸ் ஆகும். உங்கள் மேலே கைண்ட்னஸ் ஷோ பண்ண வேண்டிய நேரம் இதுதான். மீ டைம்லாம் சொல்கிறோம், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? இது என்ன சும்மா விளையாட்டா? மீ டைம்லாம் போய் அங்கே போங்க, மீ டைம் போங்க, டெய்லியும் போங்க, அங்கே போங்கன்னு. நேச்சரோட போய் பாருங்கள். அந்த கைண்ட்னஸ் அங்கே கொடுக்குற அந்த அன்கண்டிஷனல் லவ் இட் இஸ் டிஃப்ரெண்ட். அது அவங்க வந்து உங்கள்ட்ட இருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. உங்களை சுற்றி இருக்க நபர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் உட்காந்துருக்காங்க. I tell you frankly, it's true. It's true. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலையா? இல்லை புரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா? எனக்கு புரியல. அக்கா ஒன்று ஸ்டப்பனாக வந்து வெளியில் வந்துடணும் அப்படின்றது கிடையாது. யூ கேன் ஸ்டில் பி இன் த ஃபேமிலி. யூ கேன் ஸ்டில் அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் அதுவே ஒரு 24/7 இருக்கக்கூடாது.
நீங்கள் முதல்ல உங்களை பார்த்துக்கவே இல்லையே. நான் ஒரு எஃப்எம்ல கேட்டேன். I'll tell you some experiences. நான் வந்து எஃப்எம் அவ்வளோவா நான் கேட்கறது கிடையாது. நான் கேட்கல. ரன்னிங் சம்வேர். நான் கேட்டேன் இந்த மாதிரி அந்த ஏதோ ஒரு டாபிக் அன்னைக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து இது வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர், நான் யாரெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது, அது பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை மாமியார் இருக்கலாம், வாட் எவர். அவங்களுக்கு வந்து இதை எப்பயுமே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ உங்களோடது எங்கெங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அதை வந்து வாங்கிக்கிறப்போ பரவாயில்ல, நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய சந்தோஷத்தை இட்ஸ் ஓகே அப்படின்றாங்க. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லையே அது இருக்கு. அவங்களுக்கு நினைச்சதை வாங்க முடியல. ஆனா அவங்க அதை சாக்ரிஃபைஸ்ன்ற பேர்ல அவங்களோட சோ கால் ஃபேமிலி மெம்பருக்கு வாங்கி கொடுத்து அதுல அழகு பார்க்குறாங்களாமா. வாட் இஸ் திஸ்? நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல அந்த ஒரு டேட்டா உங்களுக்கு இப்ப வந்து எங்கேயோ ஒரு போன்ல எடுத்து யாரோ ஒரு எஃப்எம்ல தெரியாத நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த டேட்டா உங்க மனசுல இருக்கு. And that is why it is spreading. சாக்ரிஃபைஸ் வேற. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா தெளிவாக கொஞ்சம் யாரும் நம்ம செலவு வைக்க மாட்டாங்க. நம்ம யாருக்கா செலவு வச்சோமா? சரி இப்படி நம்ம வந்து நம்மளுக்கு யாராவது செலவு வைப்பாங்க அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம லைஃப்ல வந்து anything, it could be a love breakup, இது என்னமோ, இப்போ அவங்களுக்குலாம் நம்ம செலவு வச்சோமா? And how do you expect them? Responsibility is okay. ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட் எல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க. ஓகே, நீங்கள் தான் பண்ணீங்க. ஸோ அதுலேருந்து எஸ்கேப்லாம் ஆக முடியாது. ஆனால் அதுவே 24/7 ஜாபாக வச்சுக்காம இருக்க ட்ரை பண்ணுங்க. கைண்ட் ஆயிருங்க முதல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? இஃப் யூ வாண்ட் டு டான்ஸ் இன் த ரெயின், கோ வைல்ட். இப்போதைக்கு மழை இல்லை, வெயில் தான் இருக்குது. உங்கள் பாடியை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெயில் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்றது சொல்லியாச்சு. இதுவும் ஒரு விதமான கைண்ட்னஸ் யூ ஆர் ஷோவிங் டு யுவர் பாடி. உங்கள் பாடி நிஜமாவே சன்லைட் வந்து பிச்சை எடுக்குது. இதை விட நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களோட மென்டல் அவ்வளோ இஷ்யூஸுக்கும் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸுக்கும் தயவு செஞ்சு போய் சூரியனில் உங்கள் உடம்ப வந்து காட்டுங்க. இது எப்படி தான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது விட்டமின் டி இந்த பஞ்சாயத்து இந்த இதெல்லாம் இல்லை. யூ ஜஸ்ட் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப், யூ வில் see the difference. யூ வில் see the difference. உங்களால் எதுவுமே வந்து முடியல, என்னால் என்னோட சுச்சுவேஷனில் ஐ கேனாட் பி கைண்ட் டு மை செல்ஃப் அப்படின்னா ஸ்விட்ச் டு த சன். நாள் ஃபுல்லாக அவர் உட்காந்துருக்காரு. யாராவது வாங்க, நான் உங்களை ஹீல் பண்ணி விடுறேன். என்ன பிரச்சனை நீ சொல்லக்கூட வேணாம், நீ வந்து உட்காரு, ஐ வில் ரீட் யூ அப்படின்னு. ரிமெம்பர், த சன் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டார். அது வந்து சும்மா ஏதோ ஒரு நட்சத்திரம் அப்படியே மின்னிட்டு இருக்கு நாள் ஃபுல்லாக அப்படின்ட்டு இருக்கு. இட் இஸ் ஸ்டார் கேட் போர்ட்டல். அதுவும் இப்போ வைட் ஓப்பன். எப்படி சொல்றதுன்னா, முன்னாடி ஒரு 100% அதோட லைட் அடிக்குதுன்னா இப்போ 10,000 டைம்ஸ் லைட் அடிக்குது. புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்றது, எளிமையாக சொல்லிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டிக் டீப்பர். அப்புறம் உண்மையை புரியாது, ஏன்னா ஃபிசிக்ஸில் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவீங்க. அதனால் லைட்டாக சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு லைட் அடிக்கும் போது நீங்கள் ஏன் நீங்களாவே வந்து பண்ணிக்கணுன்றதும் ஈகோ, நீங்களாவே உங்களை ஹீல் பண்ணிக்கணுன்றதும் இன்னொரு ஈகோ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்படியும் போகக்கூடாது. அப்படி போகும்போது நீங்கள் நேச்சரில் ஸ்டெப் அவுட் பண்ணுங்கள். எக்ஸ்போஸ் யுவர் பாடி. இந்த சன் டேன் இந்த கதையெல்லாம் தேவையில்லை. பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். சன்ஸ்கிரீன் போடுறது கைண்ட்னஸா? யூ ஆர் பிளாக்கிங் த எனர்ஜி. The sun is waiting for you. Step out. தியேட்டருக்கு மாலுக்கு போகிறதுலாம் கைண்ட்னஸ் இல்லை. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சரி நீங்கள் போங்க, நான் தியேட்டர் போவேன். அவங்க என்னாச்சுன்னா அது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் கைண்ட்னஸ் அப்படின்றத மாதிரி. அது பேர் கைண்ட்னஸ் இல்லை. வாட்ச் யுவர் பிரெத். எத்தனை பேர் அதை பண்ணுறீங்க? இந்த பிரெத் இஸ் எவ்ரிதிங். பிரெத்தில் தான் எல்லா சீக்ரெட்டுமே இருக்குது. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தோஸ் ஹூ ஆர் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, அது கொஞ்சமாச்சும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மூச்சு தான் எல்லாமே, மூச்சுக்குள்ளே தாண்டா எல்லாமே இருக்குது அப்படின்றது நிறையா பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருமே என்ன முட்டாள்களா? சொல்லி வச்சுட்டு போனவங்களும் முட்டாள், சொல்லிட்டு இருக்கவங்களும் முட்டாள். நீங்கள் ஆனால் அறிவாளி.
உங்க மேல கைண்டா இருங்கன்னா அது முடியாது. கைண்டா இருக்கிற மாரி இருக்கீங்க. ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பிம்பம் விட்டுட்டு உண்மையாவே உங்க மேல கைண்டா இருங்க. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதுனாலயோ, படத்த பார்க்கறதுனாலயோ தட் இஸ் நாட் கைண்ட். உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்ஸ் பார்க்கறனாலயோ, இல்ல சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து என் டைம நான் வந்து ஐ வில் வைல் அவே த டைம் பை வாட்சிங் தீஸ் திங்ஸ் அப்படின்னா அது பேரு கைண்ட்னஸ் இல்ல. ஷட் ஆஃப் த இல்யூஷன். உங்க மேல கைண்டா இல்லைன்னா இந்த அசென்ஷன் பீரியட், இந்த அசென்ஷன் டைம்ல உங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியாது. யூ கேனாட் ஃபாலோ. இப்போ நம்ம வந்து இப்படியே வந்து நம்ம உட்காந்துட்டே பேசிட்டு இருக்க போறது கிடையாது. சில விஷயங்கள் நம்ம வந்து இப்படி நடங்க, இல்ல இப்படி இருங்க அப்படின்னு சொன்னா அதை உங்களால ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு மேல உங்களுக்கு கைண்ட்னஸ் காட்ட முடியல. இந்த நான்வெஜ் எல்லாம் நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா? நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி புரிய வைக்கட்டுமா? எல்லாமே இங்க டேட்டா தானே. இஃப் யூ ஆர் கைண்ட் டு யுவர் பாடி, இது ரொம்ப ஹார்ஷா நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஒரு லைட்டா நீங்க அதை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மாத்திக்கோங்க. ஓகே? எல்லாமே டேட்டா தான் இங்க. அப்ப அந்த டேட்டானா நீங்க ஒரு நான்வெஜ் வந்து இப்போ ஒரு ஆடோ இல்ல ஒரு புறா, கோழி ஏதோ ஒன்று, அதுவும் ஒரு டேட்டா தான் இந்த பிளானட்ல. எல்லாமே டேட்டா தான். அந்த டேட்டாவை நீங்க கட் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து நீங்க ஒரு டேட்டா அகேன். ஸோ நீங்க உங்களோட சிபிஓல அந்த டேட்டாவை எடுத்து போட்டுக்கிறீங்க. எஸ், அந்த டேட்டா அப்படியே இருக்குமா? என்னோட ஒரே ஒரு கேள்வி. அந்த டேட்டா அப்படியே இருக்குமா? இருக்காது. அதுக்குன்னு வர டைம்ல உங்களோட சிபியு என்ன பண்ணும்னா அந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். உங்களோட ரியாலிட்டியில கொண்டு வந்து நிப்பாட்டும். அது கோவமா இருக்கலாம், அழுகையா இருக்கலாம், இல்லை லோ ஃப்ரீக்குவன்சியில் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஏதோ ஒன்று. உங்களுக்கு தெரியுமா அந்த ஆடோ கோழியும் நல்ல ஹெல்த்தில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? The tricky part is here now. Let's dive deep. அந்த கோழி நல்ல ஹெல்த்தில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மீன் நல்லா ஒரு ஹெல்த்தில் இருந்துச்சுன்னு தெரியுமா? இல்லை இதில் நிறையா இருக்குது. ஸோ அந்த டேட்டா எல்லாமே கட் பண்ணி யூ ஆர் சர்விங் டு யுவர் ஃபேமிலி, யூ ஆர் கன்சியூமிங் யுவர் செல்ஃப். அமேசிங். வெல்கம் டு தி லேண்ட் ஆஃப் டிசாஸ்டர். இப்படித்தான் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் வந்து இதுவும் ஒரு பேஸ் லைன். வை யூ ஆர் நாட் கன்சியூமிங், அந்த நான்வெஜ்லாம் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பேஸ் லைனும் இதுதான். எவ்ரி திங் இஸ் டேட்டா. நீங்கள் ஏதோ நினச்சிட்டு இருக்கீங்க இது இப்படி இருக்குது, இது வாட்டர் பாட்டில், இது ஃபோன் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் டேட்டா. எல்லாமே ஒரு ப்ரோக்ராம். அதனால தான் உள்ளே என்ன போடுறீங்களோ அதுவாக நீங்கள் ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது என்ன இருக்குது, நான் பாட்டு சாப்பிட்றேன், நான் பாட்டுக்கு போகிறேன்னோ. அது எப்படிங்க அந்த எனர்ஜி மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து அது போய் ஸ்டொமக்கில் டைஜஸ்ட் ஆகும்போது எல்லாமே வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகிறது இல்லையா? மெட்டபாலிசம் ஆகிறது இல்லையா? கெட்டபாலிசம் ஆகிறது இல்லையா? இது சயின்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் டீச் பண்ண முடியாது. அது எனர்ஜி மாலிகுல்ஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இல்லை, அந்தந்த ஆர்கன்ஸில் போய் செக்ரேட் ஆகுது. அப்போ அது எல்லாமே டேட்டா தானே, வேற என்னது அது? நம்ம எங்க நம்ம உடம்ப பார்த்தோம்? நம்ம வெறும் நாக்க தானே பார்த்தோம். யூ ஷுட் பி கைண்ட். நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுவும் தான் கைண்ட். எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கே வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருப்பீங்க. இன்னொரு பியூட்டிஃபுல் கேட்டகரி, எப்பயுமே என்ன கொடுக்குறாங்க. இன்னொரு சில கேட்டகரி என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. என்ன இது என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டு, இதெல்லாம் கைண்ட்னஸ் கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு சாப்பிடுங்க. மற்றவங்களுக்கு சமைங்க வேணான்னு சொல்லலை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பட் இருக்கும். ஸோ அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ யூ யூ கேன் பி கைண்ட். அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒரு 2 தடவையாவது அந்த மாதிரி இருக்கலாம். எனிதிங் இட் குட் பி. ஹூ வேர் யூ வென் த சொசைட்டி டோல்ட் யூ ஹூ டு பி? இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேட்கணும். கேட்க தான் உங்களுக்கு உண்மை என்னன்றதே தெரியும். அது வரைக்கும் இந்த திரைக்கு அந்த சைடு உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது. எதையோ பண்ணாத்திட்டு இருக்க மாதிரியே இருக்கும் நான் சொல்றது எல்லாமே. பட் திஸ் இஸ் த ட்ரூத். யூ ஹாவ் டு. ஸோ பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். பி கைண்ட். உங்களை பார்த்து என்னைக்காவது வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? நம்ம எங்க சொன்னோம்? நம்மளை பார்த்து யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம ஏங்குறோம். தட் இஸ் ராங். பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். ஒரு அளவு மேலே உங்கள் உடம்பை போட்டு படுத்தாதீங்க.
தயவு செஞ்சு சொல்கிறேன், இது யாருக்கு போய் சேருதுன்னு எனக்கு தெரியல. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், லெட் இட் ஹேப்பன். அது நடந்ததாகவே இருக்கட்டும். அதுக்காக உங்கள் உடம்பை போட்டு வருத்திக்கிறனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யூ ஆர் நாட் யுவர் பாடி. இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் த சோர்ஸ், ஃப்ரம் த காட். எதுக்கோ கொடுத்துருக்காரு, அதுக்கு யூஸ் பண்ணணும். நீங்கள் அழுவுங்க, நான் வேணாம் நான் சொல்ல, பட் அதுவே ஒரு உழப்பா வச்சுக்க கூடாது. உங்கள் பாடி இஸ் யுவர். நீங்கள் சொத்துல வெளியில் சேர்க்கறதெல்லாம் சொத்து நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை. இந்த சொத்துல இந்த ஹார்ட் வந்து நின்றுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த பாடிக்காக நீங்கள் கைண்ட்னஸை ஷோ பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு கைண்ட்னஸ் பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து நல்ல உப்புக்கல் போட்டு, ஹிமாலயன் சால்ட் போட்டு, கல்லுப்பு நல்ல ஒரு கையளவு போட்டு தயவு செஞ்சு குளிங்க. ஃப்ரம் டாப் டு பாட்டம். இந்த மூஞ்சிலேருந்து ஊற்றுற அப்படிலாம் இல்லை, ஃபுல்லாக ஹேர்லேருந்து வாஷ் பண்ணுங்கள். அதுவும் ஒரு விதமான கைண்ட்னஸ். எப்படின்னா உங்கள் எனர்ஜெட்டிக் ஃபீல்டை வந்து கிளென்ஸ் பண்ணுறீங்க. நிறைய விஷயம் கைண்ட்னஸ் வந்து நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே உங்களோட ரியாலிட்டியிலேருந்து நான் எடுக்கிற மாதிரி யாருக்காவது ஃபீல் ஆகுதா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் இதையே நான் ஷேர் பண்ணுறேன்னு தெரில. ஐம் நாட் டேக்கிங் யூ அவே ஃப்ரம் த ரியாலிட்டி. உங்களோட சீனில் இருந்தோ இல்லை உங்களோட ரியாலிட்டியிலேருந்து நான் புல் பண்ணி இந்த சைடு வந்துடு அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ஏன் இந்த பூமியில் இருக்கீங்கன்றது தெரியல, எதுக்கு வந்தீங்கன்னு தெரியல, எங்கே போக போகிறீங்க தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் கேம் விளையாடிட்டே இருக்கீங்க. அண்ட் தட் கேம் இஸ் நாட் ட்ரூ. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறனால தான் நான் எதை சொன்னாலுமே உங்களை ஏதோ உங்கள் ரியாலிட்டிலேருந்து வெளியில் எடுத்து போடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். சில பேருக்கு ஃபீல் ஆகலாம், வாட் ஷீஸ் டெல்லிங் அப்படின்னு. இது என்னது, இது சுயநலமாக இருக்கு சொல்லுதா அப்படின்னு. சுயநலம் இல்லை, முதல்ல நீங்கள் அலைன்மெண்ட்டுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அலைன்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்களையும் அலைன்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர உங்களால் முடியும். நீங்களே அலைன்மெண்ட்டில் இல்லைன்னா அப்புறம் எங்கே போய் என்னத்தை சொல்கிறது? நீங்கள் சொல்கிறது யாராவது கேட்பாங்களா? So sending you all love and light. Ascension நோக்கி பயணிங்க. நமோ ஹிமாலயா.